இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெரிகத்தான் நேஷனலில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாய்கா தகியுடின் ஹசீன் அறிவிப்பு. மாய்கா அதிகாரப்பூர்வமாக பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைவதாக அதன் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தகியுடின் ஹசான் உறுதிப்படுத்தியுள்ளார். உறுப்பு கட்சியாக சேர மாய்கா செய்திருந்த விண்ணப்பம் கடந்த டிசம்பரிலேயே ஏற்கப்பட்டு விட்டது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பெரிகத்தான் உச்சமன்ற கூட்டத்திலும் அது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றிரவு மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரனை தாம் நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வ கடிதத்தை வழங்கவிருப்பதாக தகியுடின் தெரிவித்தார். மாய்காவுக்கு PN தலைமைத்துவத்தில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கோடி காட்டினார். எனவே பாஸ் பெர்ஜத்து, கெரகான், MIPP ஆகியவை இருக்கும் நிலையில் மாய்காவின் வரவோடு பெரிகத்தான் உறுப்பு கட்சிகளின் எண்ணிக்கை தற்போது 5ஆக அதிகரித்துள்ளதாக தகியுடின் தெரிவித்துள்ளார். இதனிடையே தகியுடின் இவ்வாறு தகவலை கூறியிருந்தாலும் மாய்கா தரப்பிலிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. பொதுமக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் சமூக ஊடக பதிவை வெளியிட்ட குற்றச்சாட்டு. மகேந்திரன் பூபதிக்கு 4000 ரிங்கெட் அபராதம். பொதுமக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்பட்ட சமூக ஊடக பதிவை வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவருக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 4000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. அதோடு அந்த காணொலியை வெளியிட்டு எந்தவொரு உள்நோக்கமும் இல்லாமல் அதனை பரப்பியதற்காக முஸ்லிம்களிடம் தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்டவரான 53 வயதான மகேந்திர பூபதி இன்று சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தனது முகநூல் கணக்கில் பொதுமக்களில் எவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி பொது ஒழுங்கிற்கு எதிரான குற்றத்தை செய்ய அவர்களை தூண்டக்கூடிய ஒரு அறிக்கையுடன் கூடிய காணொலி அப்பதிவை பதிவேற்றியதாக மகேந்திர பூபதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று மதியம் சுமார் 12:30 மணி அளவில் ஜாலான் ராசா டத்தோ பண்டார் ஹாஜி அகமது ரசாவில் உள்ள மஸ்ஜித் ஜாமேக்கில் இக்குற்றத்தை புரிந்ததாக மேஜிஸ்ட்ரேட் நூருல் சாகினா ரோஸ்லி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சபாவில் மாற்றுத்திறனாளி சிறுமி கற்பழிப்பு. 79 வயது இந்தோனேசிய ஆடவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை. சபாவில் 10 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை கற்பழித்த குற்றத்திற்காக 79 வயது இந்தோனேசிய ஆடவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 பிறம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு லஹடத்துவில் உள்ள ஒரு வீட்டில் அக்கொடூரத்தை புரிந்ததாக அந்நபர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அம்முதியவர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதை அடுத்து செஷன்ஸ் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. பாதிக்கப்பட்ட சிறுமி மாற்றுத்திறனாளி என்பதால் இந்த குற்றம் மிகவும் கடுமையானதும் கவலைக்கிடமானதும் என நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். எனவே இத்தகைய குற்றங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை வழங்கப்படுவது குழந்தைகளை காப்பாற்றுவதற்கும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கும் என நீதிமன்றம் தெரிவித்தது. மலேசிய சட்டத்தின்படி கற்பழிப்பு குற்றத்திற்கு அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். 139ஆம் ஆண்டு பங்குனி அமாவாசை தீமிதி திருவிழா. தஞ்சோங் மாலிம் நோக்காளம்மன் ஆலயத்தில் குலதெய்வ வழிபாடு. 139ஆம் ஆண்டு பங்குனி அமாவாசை தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஸ்லாங்கூர் உலுபென்னாம் சங்காட் ஆசா தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ மகா நோக்காளியம்மன் கோவிலில் குலதெய்வ வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. காலையிலிருந்தே பூஜைகள், பாலாபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் என களை கட்டியது. மலேசியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இருந்து பக்தர்கள் வந்து பொங்கல் வைத்ததாக ஆலயத்தின் பிரதான குருக்கள் சிவஸ்ரீ ராமலிங்கம் கூறினார். உச்சகட்டமாக மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. அதில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு நோக்காளம்மனின் அருளை பெற்று செல்லுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டார். தென்னிந்திய மாநிலம் ஆந்திராவின் அனகப்பள்ளியில் உள்ளது போலவே ஆலய வழிபாடுகள் நடைபெறுவது மலேசியாவில் இங்கு மட்டுமே என்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். சர்ச்சைக்குரிய முகநூல் பதிவு தொடர்பில் சம்ரி வினோத் மீது இன்று குற்றச்சாட்டு பதிவு. பிப்ரவரி 3ஆம் தேதி பேஸ்புக்கில் இட்ட பதிவு தொடர்பான குற்றச்சாட்டை காரா எனப்படும் அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான பேரணியின் ஒருங்கிணைப்பாளர் சம்ரி வினோத் மறுத்துள்ளார். முன்னதாக கை விலங்கிடப்பட்ட நிலையில் சம்ரி கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டார். பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டார்.
4500 மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜம்ரியை ஜாமீனில் விடுவித்த நீதிபதி ஏப்ரல் 29 வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என்றார். பெருக்கித்தானில் இணைய மாய்கா அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்ததில்லை. சரவணன் அதிரடி தகவல். பெருக்கித்தான் நேஷனல் கூட்டணியில் இணைய மாய்கா எந்த ஒரு விண்ணப்பமும் சமர்ப்பிக்கவில்லை என அதன் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெளிவுபடுத்தியுள்ளார். அதைவிட முக்கியமாக தேசிய முன்னணி கூட்டணியில் இருந்து விலகுவதா இல்லையா என்பது குறித்தே மாய்கா இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். பெருக்கித்தான் நேஷனலில் சேர மாய்கா செய்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் இன்றிரவு அதற்கான கடிதம் கட்சித் தலைவர் தான்சி எஸ். விக்னேஸ்வரனிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பெருக்கித்தான் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தக்கியுடின் ஹசான் முன்னதாக கூறியிருந்தார். இதையடுத்து பெருக்கித்தான் கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அதனை மறுக்கும் விதமாக சரவணனின் அறிக்கை வெளியாகி இருப்பது புதிய திருப்பமாக அமைந்துள்ளது. இந்திய முஸ்லிம் சமூகத்தின் குரல் மற்றும் வாய்ப்புகளை மாய்கா பாதுகாப்பும், விக்னேஸ்வரன் உறுதி. மலேசிய இந்திய முஸ்லிம் சமூகத்தின் குரலும் நலன்களும் எப்போதும் பாதுகாக்கப்படும் என்ற தனது கடப்பாட்டை மாய்கா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கும் மலேசிய வரலாற்றிலும் முன்னேற்றத்திலும் பெரும் பங்குண்டு. எனவே அவர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மாய்கா தலைமையகத்தில் நேற்று இந்திய முஸ்லிம் சமூகத்துடன் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்வில் பேசிய போது அவர் அவ்வாறு சொன்னார். ரமலான் மாதம் ஒற்றுமையை வலுப்படுத்தி நட்புறவுகளை ஆழப்படுத்தி ஒளிமிகு எதிர்காலத்திற்கான போராட்டத்தில் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனும் பங்கேற்ற நிகழ்வில் இந்திய முஸ்லிம் சமூக தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பெருநாள் அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டன. அருண் துரைசாமி மீது மத சினமூட்டல் குற்றச்சாட்டு, குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். பொது அமைதியை கெடுக்கும் வகையில் பேசியதாக சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி இன்று பினாங்கு நிபோங் திபால் ஜாவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் நோக்கில் மார்ச் 12 தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சர்ச்சைக்குரிய பதிவை ஏற்றியதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. இதுதான் போலீசும் அரசாங்கமும் இந்துக்களை நடத்தும் விதம் என்றால் சாலையில் இறங்கி போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்ற ரீதியில் அவரின் பதிவு இருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது எனினும் குற்றச்சாட்டை மறுத்து 56 வயது அருண் விசாரணை கோரினார். இதையடுத்து 5000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஈரான் போர் விரைவில் முடியும், ட்ரம்ப் அறிவிப்பு. ஆனால் அடிபணிய மாட்டோம் என தெஹரான் சூளுரை. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடனான போர் விரைவில் முடியும் என தெரிவித்துள்ளார். இந்த வாரமே அல்ல, ஆனால் விரைவில் இது முடிவுக்கு வரும், உலகம் பாதுகாப்பாகும் என அவர் கூறிக்கொண்டார். ஆனால் ஈரானோ அடிபணிவதாக இல்லை. தெஹரானில் பேசிய ஈரானிய அதிபர் மொசூத் பெசஸ்கியான் ஈரான் எந்த அடக்குமுறைக்கும் சரணடையாது என்றும் ஈரான் மண்ணில் தாக்குதல்களை நிறைவடையும் வரை போராட்டம் தொடரும் என்றும் சூளுரைத்தார். எதிர்கால பாதுகாப்புக்கான உத்தரவாதம் எதுவும் இல்லாமல் போர் நிறுத்தம் பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்றார் அவர். இதற்கிடையில் தொடங்கிய வேலையை முடித்து விடுங்கள் என அமெரிக்காவுக்கு வெண்சாமரம் வீசும் வளைகுடா அரபு நாடுகள் வாஷிங்டனை வலியுறுத்தியுள்ளன. தற்போதைக்கு PDPR எனப்படும் வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தல் முறை கிடையாது, கல்வி அமைச்சர் திட்டவட்டம். PDPR எனப்படும் வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தல் முறையை தற்போதைக்கு அறிமுகப்படுத்த எந்த திட்டமும் இல்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனவே பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் வழக்கம் போல் தொடரும் என கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அகமது கூறினார். COVID-19 காலத்தில் நடைமுறையில் இருந்தது போல தற்போது மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற சூழ்நிலையில் PDPR மீண்டும் அமலுக்கு வருமோ என பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது பள்ளி நேரடி கற்றலை தொடர்வதிலேயே முக்கிய கவனம் இருப்பதாக டாக்டர் அசாம் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி தடைப்பட்டு விடக்கூடாது, அதே சமயம் அனைத்து தரப்பினரின் நலனும் நல்வாழ்வும் காக்கப்பட வேண்டும் என்றார் அவர்.
தங்காக் தொழிற்சாலையில் வியட்நாமிய பெண் குத்திக் கொலை, சக நாட்டவர் கைது. ஜொஹூர் தங்காக் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் வெளிநாட்டு தொழிலாளியான பெண் ஒருவர் கத்திக்குத்து காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று காலை 8:40 மணி அளவில் அந்த வியட்நாமிய பெண் சுயநினைவின்றி கிடப்பதை கண்டு போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வந்து பரிசோதித்ததில் அவரது கழுத்தில் கத்திக்குத்து காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் சவ பரிசோதனைக்காக சடலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. விசாரணையில் இறங்கிய போலீஸ் 24 மணி நேரங்களுக்குள் சக நாட்டு பெண்ணை சந்தேகத்தில் கைது செய்தது. விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இருவருக்கும் தகராறு நிகழ்ந்ததா என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை நடைபெறுகிறது. மலாக்காவில் வாகன நிறுத்தும் இடத்திற்கு 183 ரிங்கிட் கட்டணமா? வைரல் பதிவை விசாரிக்க உத்தரவு. மலாக்கா பத்து பெராண்டாம் மொத்த சந்தை பகுதியில் வாகன நிறுத்துமிடம் கட்டணமாக அநியாயத்திற்கு 183 ரிங்கிட் 38 சென்ட் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் சமூக ஊடகங்களில் கட்டண ரசீதை பற்றி பதிவேற்றி இருந்ததை அடுத்து அது வைரலானது. வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து வெளியேறும் போது கட்டணம் முதலில் 2.12 ரிங்கிட் என காட்டியதாகவும், கணவரின் வங்கி அட்டையை பயன்படுத்தி அதனை செலுத்த முயன்ற போது கணினி கோளாறால் அது முடியாமல் போனதாகவும் அவர் கூறினார். அதன் பிறகு அட்டையை பயன்படுத்திய போது 183.38 ரிங்கிட் கணக்கிலிருந்து வெட்டப்பட்டதால் அம்மாது அதிர்ச்சியடைந்தார். மற்ற வாகனங்களும் இதே பிரச்சனையை எதிர்நோக்கியதாகவும், இது முதன்முறை அல்ல என்றும் அவர் அதிருப்தி வெளியிட்டார். இந்நிலையில் அப்புகாரை விரைந்து விசாரிக்குமாறு ஹங்துவா ஜெயராம் நகராண்மை கழகத்திற்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது.